ஐடியில் வேலை பார்த்துட்டு இருக்க நீங்கள் உங்களோட ஸ்கில்ஸ் அப்கிரேட் பண்ண இப்போ ஒரு சூப்பரான ஆப்பர்ச்சுனிட்டி. ஐடி மட்டும் இல்லை, நீங்கள் எந்த டொமைனில் இருந்தாலும் இப்போது இப்படிங்கிறதுக்குள்ளே ஐடிக்கு ஷிஃப்ட் ஆயிடலாம். இண்டஸ்ட்ரியல் எக்ஸ்பர்ட்ஸ், ஐடி ப்ரொஃபஷனல்ஸ் இவங்க எல்லாரும் சொல்லித்தராங்க. 100% பிளேஸ்மெண்ட் அசிஸ்டன்ஸ், 600+ கம்பெனிஸ் கூட டைப். இன்டர்வியூஸை நீங்கள் எப்படி அட்டன் பண்ணணுங்கிறதுக்கான பெஸ்ட் ட்ரைனிங்கும் தராங்க. அரியர் வச்சிருந்தாலும் பிரச்சனை இல்லை. ராஜலட்சுமி எடுவர்ஸ், சென்னை. ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். டீட்டெயில்ஸ் இன் டிஸ்கிரிப்ஷன். கிரிக்கெட் மட்டும் இல்லை, எந்த ஒரு ஸ்போர்ட்லையுமே பேசிக்கான ஒரு விஷயம், கடைசியாக அந்த ஸ்போர்ட்ஸ் மேன் அப்படின்றத நிரூபிக்கிறது எங்கன்னா அவங்க ஹேண்ட் ஷேக் பண்ணிட்டு போகிறது தான். அதையே இன்னைக்கு பண்ணாமல் இருந்திருக்காங்க ஆர்சிபி வீரர்கள் நிறைய பேர். மகேந்திர சிங் தோனி கூட. தோனி அவர்கள் தன்னுடைய பேக் பெயினையும் வச்சுக்கிட்டு சீனியர் மோஸ்ட் பிளேயராக எல்லா டீம் மெம்பர்ஸோடு சேர்ந்து நின்றுட்டு இருக்கிறாரு. ரொம்ப நேரம் பார்க்குறாங்க, இவங்க நின்று குதிக்கிறாங்க, ஆடுறாங்க, பல்ட்டி அடிக்கிறாங்க, ஃப்ளிப் அடிக்கிறாங்க. இங்கே பாரு, நான் டபுள் ஒத்தகை பல்ட்டி அடிக்கவா அப்படின்னு குதிச்சுருக்கிறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு இவங்க இதை பண்ணிருக்கட்டும், நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி மகேந்திர சிங் தோனி கிளம்பி போயிட்டார். இதே தோனி தான் 2023 ஐபிஎல்ல கப்பு அடித்த ரவீந்திர ஜடேஜா அங்கேருந்து ஓடி வந்து தான் இடுப்பில் ஏறி உக்காந்ததுக்கப்புறமா கூட 2 துளி கண்ணீரை விட்டுட்டு இறக்கி விட்டுட்டு, சரி ஜட்டு இங்கேயே ஒரு நிமிஷம் வரேன், அவரை போய் நான் பார்க்கணும் அப்படின்னு ஹார்திக் பாண்டியாவை கை காட்டினார். அங்கே அவங்களாம் வந்துட்டு இருக்காங்க, நம்ம செலிப்ரேஷனை விட அவங்களுக்கு போய் கை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி தோனி அங்கேருந்து கப்படிச்சு முடித்தவர் வந்தார். கேப்டனாக இருக்கும்போது வந்து அங்கேருந்து ஹார்திக் பாண்டியா கை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் மொத்த ஜிடி டீம் கை காமிச்சு இங்கே செலிப்ரேஷன் போயிட்டு இருந்துச்சு. அவங்களும் கொஞ்சம் நேரம் கழிச்சு கிளம்பி வந்து தோனியோட செலிப்ரேட் பண்ண கை கொடுக்க ஜாயின் பண்ணுறாங்க. இதுதான் தோனி அவர்கள் செட் பண்ண எக்ஸாம்பிள். ஆனால் அதே மகேந்திர சிங் தோனி இன்னைக்கு 2024 சிஎஸ்கே அணி வந்து வெளியே போகிற மேட்ச்சில் குவாலிஃபை ஆக முடியாமல், பிளே ஆஃப்ஸ்க்கு போக முடியாமல் வெளியே போகிற மேட்ச்சில் குவாலிஃபை ஆகிட்டோன்னு சொல்லி ஆர்சிபி வீரர்கள்லாம் டம்மு டிப்பு டப்பு டிப்புன்னு டான்ஸை போட்டு குதிச்சுட்டு இருக்கும்போது கொஞ்ச நேரத்தில் என்ன பண்ணிக்கிறாரு, அவங்க அப்படியே பண்ணிட்டுருக்கட்டும், நான் கிளம்புறேன் அப்படின்னு கை கட்டு போயிட்டார். ருத்து வந்து ஓடி வரார், ஐயோ நமக்காக தான் வெயிட்டிங் போல எல்லாம் அப்படின்னு. மொத்த சிஎஸ்கே லைனப்பும் கை கட்டி எப்படி நின்றுட்டுருக்குது, எப்படா அவங்க ஆடி முடிப்பாங்க அப்படின்னு. அப்புறம் ருத்து வந்து நிற்கிறார், நீ பார்த்துக்கமா அப்படின்ட்டு போயிட்டார். தோனி போகிற வழியில் ஆர்சிபியோடைய ஸ்டாஃப்ஸ் எல்லாத்துக்குமே வந்து கையை கொடுத்துட்டு, சப்போர்ட்ஸ் டீமுக்கு அதுக்கு கொடுத்துட்டு அவர் பாட்டு மேலே ஏறி போயிட்டார். மற்றவங்களாம் ரொம்ப நேரமாக நிற்கிறாங்க. நம்மள்ட்ட 2 கேம் ஆங்கிள் இருக்குது. ஒரு கேம் வந்து நீங்கள் ஏற்கனவே பார்த்தது, இன்னொரு கேம் ஆங்கிள் வைட் ஆங்கிள் இருக்குது தூரமாக. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா மற்றவங்களாம் நின்றுட்டே இருக்கிறாங்க. அதுக்கப்புறமா தோனி போனதுக்கப்புறமா கூட ரொம்ப நேரம் கழிச்சு ஃபேஃப் டக்லஸ் தான் முதல் ஆளாக ஃபஸ்ட்டு வரார். வந்து அங்கேருந்து ருத்துராஜை பார்த்து மாப்பிள்ள அப்படின்னு அங்கேருந்து வராரு. 2 பேர் கட்டி பிடிச்சிக்கிறாங்க, பேசுகிறாங்க. அதுக்கப்புறம் இன்னும் ஒரு வீரர் கொஞ்சம் நேரம் கழிச்சு அப்புறம் இன்னொருத்தவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக இன்ஸ்டால்மெண்ட்டில் வராங்க. ஒவ்வொருத்தவங்களும் வெயிட் பண்ணி சிஎஸ்கே வீரர்கள் எல்லாம் வரிசையில் அங்கேயே நின்று அவங்கெல்லாம் பிச்சில் டான்ஸ் ஆடி முடிச்சுட்டு வர வரைக்கும் நின்றுட்டு அப்புறம் வரும்போதெல்லாம் ஒவ்வொருத்தரும் கை கொடுத்து அனுப்புகிறாங்க. ரொம்ப நேரம் கழிச்சு தான் ஒவ்வொருத்தங்களா பேட்சாக வர ஆரம்பிக்கிறாங்க. இதுதான் ஆர்சிபி பண்ண ஒரு விஷயம். இதை பற்றி ஹர்ஷா போக்லே அவர்கள் பேசும்போது சொல்லியிருக்காரு, இது ஒரு மிகப்பெரிய ஒரு தவறு. ஒருவேளை நாளைக்கு தான் மகேந்திர சிங் தோனியோட கடைசி மேட்ச் நாளைக்கு காலையில் அவர் அனௌன்ஸ் பண்ணார்னா எங்கே தூக்கி வச்சுப்பாங்க ஆர்சிபி வீரர்கள்லாம் அவங்களுடைய முகத்தை? ஐயோ, அந்த மாதிரி ஒரு லெஜெண்டுக்கு நம்ம ஹேண்ட் ஷேக் கூட பண்ணாமல் அவரை வந்து கிளம்பி போகிற மாதிரி பண்ணிட்டோமே அப்படின்னு நாளைக்கு காலையில் எழுந்து ஃபீல் பண்ணுவாங்களா? நான் அந்த மாதிரி ஒரு வீரராக இருக்கிறது விரும்பலை ஆர்சிபியில் அப்படின்னு மைக்கேல் வான் சொல்லியிருக்காரு. ஹர்ஷா போக்லே பேசியிருந்தாங்க. நிறைய பேர் இந்த விஷயத்தை கவனித்து பேசியிருந்தாங்க. நம்மளும் இதை பற்றி பேசணுன்றதுக்காக தான் அந்த வீடியோ. இது மட்டும் இல்லாமல் மகேந்திர சிங் தோனி இன்னொரு மூமெண்ட்லையும் கடுப்பானார். அது என்ன அப்படின்னா வந்து அவுட் ஆனதுக்கப்புறமா வந்துட்டு அப்படின்னு கத்திட்டு பேட்டில் ஒரு குத்திட்டு ஏதோ ஒரு வார்த்தையை சொல்லி புலம்பிட்டு போகிறார் அவர். அந்த மாதிரி கோவத்தையும் மகேந்திர சிங் தோனிக்கிட்ட இன்றைக்கி நம்மளால் பார்க்க முடிஞ்சுது. ஸோ எந்த அளவுக்கு வந்து அந்த இடத்துல அவர் வந்து கண்டிப்பாக ஜெயிக்கணுன்ற நம்பிக்கையோடு உள்ளே இருந்தார். அது எவ்வளோ பெரிய ஃப்ரஸ்ட்ரேஷனை கொடுத்துச்சுங்கிறத நம்மளால் தாராளமாக பார்க்க முடிஞ்சுது அதில். அது மட்டும் இல்லாமல் மகேந்திர சிங் தோனி அப்படி வெயிட் பண்ண வச்சு அதுக்கப்புறமா கடைசியாக அவரெல்லாம் போனதுக்கப்புறமா கை கொடுக்கறதுக்கு வராங்க ஆர்சிபி வீரர்கள். இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இன்னொரு சூப்பரான வீடியோ நான் வந்து பார்க்குறேன். அது உங்களுக்கு எப்படி படம். ஓகே, பாய்.